இன்றைக்கி என்ன ரெசிபின்னா இட்லி மாவு எப்படி சூப்பராக அரைக்கலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இல்லை சாப்பாடு அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நான் வெந்தயம்லாம் போடலை, சும்மா அந்த அரிசி உளுந்து மட்டும் தான் போட்டிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். ஒருத்தவங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. நான் ஊற வச்சுட்டு தான் நல்லா வாஷ் பண்ணி தான் ஊற வைப்பேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஊறினதுக்கு நிறைய அரிசி வருமா, அதனால் கழுவுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சா, இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஹவர் தான் ஊற வைப்பாங்க. நான் ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவேன். இப்போ லைட்டாக அந்த கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப உடனே தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் நல்லா எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனா மாவு வந்து நீத்து போயிடும் சொல்லுவாங்கள்ல, தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ இட்லி வந்து கல்லாக இருக்கும். இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த உளுந்தெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா அரைப்படும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். இது 45 மினிட்ஸ் நல்லா ஓடினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு அரைக்கணும். ஆனால் அது கொஞ்சம் உளுந்து அரைக்கிறது கொஞ்சம் கடுப்பான வேலை தான். இது நல்லா இதாகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு என்ன மேஜிக்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் நான். நல்லா ஒரு பவுலில் வந்து நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து போட்டோன்னா அது அப்படியே உள்ளே போகக்கூடாது, அப்படியே மிதக்கணும். பிரிஞ்சும் போகக்கூடாது, நல்லா மிதந்தா நல்லா ஓடி இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் பண்ணுவேன் பாருங்களேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போட்டோன்னா பிரியவும் கூடாது, அமுங்கவும் கூடாது. அப்படியே மிதந்துச்சுன்னா நல்லா ஓடி இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த சைடில் இருக்குல்ல நடுவில், அதுலேயே ஒட்டாமல் இருந்தாலும் நல்ல உளுந்து நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நல்லா உளுந்து அரைஞ்சிருச்சு. இதை நல்லா உளுந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். வேணுன்னா கூட அவல் ஊற வச்சு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஜவ்வரிசி போட்டால் அந்தளவுக்கு தெரில, ஆனால் அவல் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் சம்டைம் நினப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் போடுவேன். சம்டைம் அவல் போட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். அதில் அவல் போடுறோம்ல, அதில் தோசை ஊற்றும்போது நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, நைஸாக அரைச்சோன்னா கல்லாக இருக்கும். குறைன்னு ரவை பதத்துக்கு இருக்குல்ல, அது மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் இட்லி. இப்போ நம்ம கிரைண்டரில் எடுத்துடுறோம்ல, அதுலேயே வந்து கிரைண்டரை தனியாக அந்த கல்லையும் அதையும் தனியாக எடுக்காமல் அதிலே தண்ணி ஊற்றி நல்லா அதிலே ஈஸியாக வாஷ் பண்ணலாம். திரும்ப நம்ம தனியாக எடுக்கிறது பதில் அதிலே வாஷ் பண்ணால் சூப்பராக நல்லா வாஷ் ஆயிரும். அது ஓட விட்டு நல்லா கழுவுனோன்னா சூப்பராக நல்லா கழுவிடும் கிரைண்டரு. என்னென்னமோ வளரிட்டுருக்கேன் தெரியல. இது நல்லா அரையட்டும். ஆனால் அந்த ஒரு கடுப்பான வேலை என்ன தெரியுங்களா, இந்த வாய்ஸ் கொடுக்குறதா கொஞ்சம் கடுப்பான வேலை. நல்லா அரைப்பட்டுட்டு இதிலே வேணால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீத்து போயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி. இந்த பாருங்க, குறை ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்களேன். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும், ரொம்ப அரைப்படக்கூடாது. இப்போ கொஞ்சம் நல்லா கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் அரைப்போது கல்லுப்பு போட்டாலும் அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அடின்னு அடித்து நல்லா துவைச்சி நல்லா அடித்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாவு. ஆனால் கையை வலிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம்.
அப்போ எதுவுமே ஒரு சட்னி அரைச்சோமா, இட்லி தோசை ஊற்றினோமா, வேலை முடிஞ்சுச்சு. நான் எப்போவுமே இட்லி தோசை ரெண்டுமே தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பேன். எங்கள் வீட்டில் 2 மாவு, இட்லி மாவு தனியாக, தோசை மாவு தனியாக. அப்போ தான் ஒரு வாரத்துக்கு ஓட்ட முடியும் நம்மளால். என் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி மாவில் தோசை ஊற்றி கொடுத்தா அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நல்லா அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில். காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்திருக்குல்ல. இப்போ இட்லி சூப்பராக ஊற்றி எடுத்துடலாம். இட்லி துணியில் தான் நான் எப்போ ஊற்றுவேன். எப்போயாவது ஒரு தடவை ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஊற்றுவேன். நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி துணியில் தான் ஊற்றுவேன். துணியில் ஊற்றினா சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் அழகாக நல்லா குண்டு குண்டுன்னு ஊற்றினா எனக்கு பிடிக்கும். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு வந்து குண்டு குண்டுன்னு ஊற்றினா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி சப்பட்டையாக இருக்கும்ல, அது மாதிரி தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் குண்டு குண்டுன்னு ஊற்றுவாங்க. ஆனால் அது 2 இட்லி சாப்பிட்டாலும் 3 இட்லி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மாவு. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கீழே வரையும்னா மேலால் எடுத்து நம்ம ஊற்றுனோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நல்ல தண்ணி கொதிச்சோன்னே வச்சா தான் சீக்கிரம் இட்லி வெந்துடும். பாருங்கள் இப்போ இட்லி வெந்துருச்சு. ஒரு குத்துனான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சூடாக இருந்துச்சு. நான் வந்து மேரேஜுக்கு முன்னே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான்லாம் மேரேஜுக்கு முன்னாடி இட்லியே எடுக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, ஏன் குழந்தைய எடுக்க வர்ற, நீ போய் எடு அப்படின்வாங்க. இப்போ நம்மளே எடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வெங்காய சாம்பார் வச்சேன். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். அதுக்கு சூடான இட்லிக்கும் அந்த சாம்பாருக்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம் அன்னைக்கு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.